சமீர் எனக்கு இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும். ஏன் உங்ககிட்ட தான் இருக்குல்ல? ஏய் ப்ளீஸ் தா. ப்ளீஸ். பாசமா கேளு. இதை விட எவ்வளவு பாசமா கேக்குறது? Cheers. அத்தை, அது வந்து நான் சரளா நீயா? அத்தை, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி காஃப் சிரப்பு குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. என்ன நீங்க இப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? இது உடம்புக்கு நல்லது கிடையாது. சின்ன பசங்க மாதிரி 2 பேரை புடிவாதம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டி போட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. அதான் கைய மீறி போயிட்டோம்ல, எதுக்காக எங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, நான் உன்னோட மாமியார். மாமியாரை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம். இப்போ மருமக மாமியா இருக்கிற கதையே கிடையாது. இங்க பாரு சரளா, யாருடைய மனசுல என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதனால யாருக்கு என்ன தோணுதோ, அவங்க மனசுல என்ன படுதோ அதையே பண்ணட்டும். ஆமா அத்தை, யார் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? உனக்கு நல்லா தெரியுமா? அப்படின்னா என்னோட மைண்ட்லயும் ஜானகி மைண்ட்லயும் என்ன இருக்குன்னு சொல்லு பாக்கலாம். அக்கா, நான் சொல்றத கேளுங்க, நீங்களும் ஆரம்பிச்சிடுங்க. சூப்பரா இருக்கும். சரளா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. நீ எதுக்காக இப்படி எப்ப பாரு டென்ஷனா இருக்க? இங்க பாருமா சரளா, நம்ம வீட்டோட சந்தோஷம் இப்ப திரும்பி வந்துடுச்சு. நம்ம பிரீதா இப்ப வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கரண் மாதிரி ஒரு பையன் நமக்கு சப்போர்ட் பண்றான்னா அது நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம இதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சரளா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல அத்தை. அவன் ஒண்ணு நமக்கு துணையா இல்ல. அவனும் அவங்க ஃபேமிலியும் அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை தான் பண்ணாங்க. அவங்களுக்கு வேண்டியதை பண்ணிக்கிட்டாங்க. பிரீதாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதை அவங்க பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஃபேமிலியை பத்தியே யோசிச்சுட்டு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஒண்ணு இப்ப தப்பா சொல்லலையே, உள்ளதுதானே சொன்னேன். இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்க 2 பேருக்கு புரியாது. இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கரணும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பிரீதாவை எதுக்காக வெளியில கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தெளிவா நான் சொல்றேன். இந்த விஷயத்துல ஷெர்லின் சம்பந்தப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஷெர்லின் குற்றவாளின்னு தெரியும். ஷெர்லின் தான் இதை எல்லாத்தையுமே பண்ண வச்சாங்கிறது தெரியும். ஏன்னா பிரீதா குற்றவாளியை பிடிச்சிட்டாலே. ஒருவேளை அவன் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லி இருந்தா குற்றவாளி யாரு? ஷெர்லின் தானே. ஷெர்லின் அவங்க வீட்டோட மருமக. அப்ப யாருக்கு அவமானம்? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தானே அவமானமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பிரீதாவுக்கு பெயில் கிடைச்சிருச்சு இல்ல. பிஷப் வந்து பெயில் எடுத்துட்டான். ஆனா ஷெர்லின் மறுபடியும் அந்த வீடியோவை, தப்பான வீடியோவை போலீஸுக்கு போட்டு காட்டி நம்மளுடைய பிரீதாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. ஒருவேளை நாம ஷெர்லினுக்கு எதிராக இந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்தோம்னா இந்நேரம் ஷெர்லின் ஜெயில இருப்பா. அதனாலதான் அவளை காப்பாத்துறதுக்காக கரணும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பிரீதா மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சாங்க, நாடகம் ஆடினாங்க. என்ன நம்ம அவங்களுக்கு எதிராக கேஸ் போடக்கூடாதுல்ல. அவங்களோட மருமகளை காப்பாத்த பார்த்தாங்க. அவங்க நம்மள முட்டாள்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த வீட்டுல யாரையுமே நம்ப கூடாது, எதனாலையுமே நம்ப கூடாது. ரிஷப் அங்க இருக்கா, ஆனா சில சமயத்துல அவன் குடும்பத்துக்காக தான் சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
அது மட்டும் இல்ல, கரண் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க மறந்துட்டீங்களா? மண்டபத்துல பிரீத்தாவோட கைய பிடிச்சு அவன் வெளியில கூட்டிட்டு போனான். பிரீத்தாவை நல்லபடியா பாத்துக்குவேன்னு என்கிட்ட சொன்னான். அவளை நல்லபடியா காப்பாத்துவேன்னா. ஆனா நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டானே. என்ன நீங்க அவன் மேல நம்பிக்கை வைக்க சொல்றீங்களா? அந்த மாதிரி நம்பிதான் அவன் இந்த கேஸ ஒப்படைச்சோம். ஆனா பாதியில விட்டுட்டு போயிட்டானே. கடைசியில அவன் எங்க போனான்னு நமக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன், அந்த பையனை என்னால நம்ப முடியாது. அவன் இவ்வளவு பண்றானா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃபேமிலி கோர்ட்ல எப்படிலாம் பேசினாங்க, என்னென்ன கதையெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா? மஹிராவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவளால சரியான இடத்துக்கு வர முடியலன்னாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியவே இல்லையா? இவ்வளவு காரியம் பண்ணிருக்கா. அவங்கள மட்டும்தான் காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல. அவங்க முழு மனசோட பிரீத்தாவை காப்பாத்தல, அவங்கள காப்பாத்திக்க தான் பாத்திருக்காங்க. அவளையே வந்து ட்ரக் டிரைவர் தான் பிடிச்சா. நம்ம ஸ்ருதி தான் இவ்வளவும் பண்ணா. அவங்க நம்ம குடும்பத்துக்காக எதுவுமே செய்யல, அவங்க குடும்பத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி, நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் தப்பா இருக்கா? சொல்லுங்க, நான் சொன்னது தப்பா? தேங்க்யூ. கரண், இவ்வளவு நேரமா டாக்டர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? அம்மா ஆப்வியஸ்லி அப்பாவை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? எப்படிப்பா டென்ஷன் இல்லாம இருக்கும்? மகேஷ் நடிக்கிட்டு இருந்ததை நீ பார்த்தல்ல? என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் சீக்கிரம் குணமாகணும்ப்பா. அவன் படுத்த படுக்கையாகி பல மாசம் ஆச்சு. இப்பெல்லாம் அவன் சீக்கிரம் வெளியே வந்திருக்கணும்ல. மாம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க வந்து இங்க உட்காருங்க. மாம், உங்க மகனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? அண்ணா இவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரியும்ல? அண்ணா ஒரு டைம்ல நம்மளோட மொத்த குடும்பத்தையும் நம்மளோட மொத்த பிசினஸையும் தனியா பாத்துக்கிட்டாரு. நீங்க வேணும்னா பாருங்க, அண்ணாக்கு எதுவும் ஆகாது. அவர் கூடிய சீக்கிரம் குணமாயிடுவாரு. ப்ளீஸ் நீங்க இப்படி அழாதீங்கம்மா. நீங்க அழறத முதல்ல நிறுத்துங்க. மகேஷ் என்னைக்கு குணமாக மாட்டாரு. நாளைக்கு சாக வேண்டியவர் இன்னைக்கே செத்து போயிட்டா நல்லா இருக்கும். டாக்டர் வெளியே வந்து ஐம் சாரி, அவரை காப்பாற்றவே முடியலன்னு சொல்லணும். அதை கேட்க தான் நான் ஆசைப்படுறேன். அவர் இறந்து போயிட்டாருன்னா என் தலையில இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நிம்மதியா இருக்கும். எனக்கு இருந்த பெரிய தலைவலி விட்டு போயிடும். ஏன்னா அந்த மகேஷ்க்கு மட்டும்தான் என்னை பத்தின முழு உண்மையும் தெரியும். அவர் கண்டிப்பா இறந்து போயிடணும். ஓ காட், மகேஷ் அங்கிள், உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் 1 வருஷத்துக்கு கல்யாணம் தள்ளி போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த பிரீதா இங்க வந்துடுவா. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? டாட் நல்லா இருக்கார்ல? அவருக்கு எதுவும் ஆகல? அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? நீங்க சொல்லுங்க டாக்டர். எதுக்கு அமைதியா இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க ரிஷப், நான் சொல்றேன். சாரி. சரி சரி, நீங்க சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா, மகேஷ் சார் இப்போ குணமாயிட்டு இருக்காரு. நான் இதுவரைக்கும் அவருக்கு கொடுத்த மெடிசன்ஸ் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட நிறைய முன்னேற்றம் தெரியுது. ஐ திங்க் அவர் சீக்கிரமா குணமாயிடுவாரு. இப்ப சந்தோஷமா? டாக்டர், நாங்க அவரை பார்க்கலாமா? யா, போய் பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ தேங்க்யூ. ஓ நோ, மகேஷ் எப்படி குணமாகலாம்? இல்ல, அவர் குணமாக கூடாது. என்ன நடந்தாலும் அவர் குணமாக கூடாது. அவர் குணமாயிட்டாருன்னா இது வரைக்கும் நான் எத்தனை போராட்டங்கள்ல ஜெயிச்சேனோ, ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல எல்லா போராட்டத்திலையும் பிரீதா ஜெயிச்சிருவா. ஒருவேளை மகேஷ் மட்டும் கோமால இருந்து வெளியே வந்துட்டா, முதல்ல அவர் பிரீதாவை தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் என் உண்மையை எல்லாருக்கும் முன்னாடியும் கொண்டு வந்துருவாரு. என் உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணுமே. ஓ காட், நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அந்த ஃபேமிலியை ரொம்பவே வெறுக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு அது நல்லாவே புரியுது. அம்மா சொல்றது, அம்மா யோசிக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. 2 ஃபேமிலிக்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு இல்லையா? அதனால அம்மா இப்படி யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. அது என்னன்னா,
எப்பவுமே நாங்க நியாயத்துக்கு தான் துணையா இருப்போம். நாங்க எந்த தப்புமே பண்ணல. ஆனா இருந்தாலும் நாங்க தப்பானவங்கள எப்படி ப்ரூவ் ஆகுறோம்? ஆனா ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். இந்த தடவை கரண் எனக்காக நிறையவே பண்ணிருக்கான். என் கண்ணால அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணதை நான் பார்த்தேன். நான் ஃபீல் பண்ணேன். அது எல்லாமே உண்மைதான். அவன் என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்த ரொம்பவே உதவி செஞ்சிருக்கான். இந்த வாட்டி ஜென்யூனாவே அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இதுல அவனோட சுயநலம் கொஞ்சம் கூட இல்ல. ஆனா எல்லா பிரச்சனையும் சுத்தி வளைச்சு ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. இந்த கரண் பிராணி எதுக்காக இப்படி இருக்கான்? அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவனோட மூக்குக்கு மேல அவனுக்கு எப்பவுமே கோவம் வருது. அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் இவ்ளோ கோவப்படாம இருந்தா இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை என் கூட இந்த கல்யாணத்தை அவன் கோபத்தோட பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு எங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கும். இதுல நிறைய அழகு இருந்திருக்கும். எங்க 2 குடும்பத்துக்கும் நடுவுல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்காது. இந்த உறவு ரொம்ப வித்தியாசமாவே இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் அவனுக்கு யார் புரிய வைப்பா? அவன் கோவத்தை குறைக்க போறானா? ஒரு கோவத்தால இன்னைக்கு எல்லாத்தையுமே அவன் சொதப்பிட்டான்ல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னோட மனசுல கரனுக்கான ஒரு தனி இடம் எப்பவுமே இருக்கும். நான் அவனுக்காக இப்படி ஃபீல் பண்றது, அவனை பத்தி யோசிக்கிறது, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இந்த ஒரு ஃபீலிங்காக நான் ஒரு கால் கண்டிப்பா பண்ணுவேன். இது வரைக்கும் நான் அவன் கிட்ட வாண்டடா தேங்க்யூ சொன்னதே இல்ல. அப்பா சீக்கிரமே குணமாயிடுவார். பிரீதா கிட்ட சொல்லணுமே. நான் ஃபோன் பண்றதுல தப்பு இல்லையே. ஃபோன் பண்றதுக்காக அம்மா கோவப்பட மாட்டாங்க. அவ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா. சோ தேங்க்யூ சொல்லிதானே ஆகணும். ஐ ஹோப் அவனோட ஃபோன் அவன் கையில தான் இருக்கணும். வாட்? கம் ஆன் பிரீதா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன பிஸின்னு வருது? மறுபடியும் பண்ணி பாக்குறேன். போனை கொஞ்சம் கீழே வை பிரீதா. அப்பா குணமாக போறாரு. இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கரனோட போன் என்ன இன்னும் பிஸியாவே இருக்கு? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஷெர்லின், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகேஷ் அங்கிளுக்கு எதுவுமே ஆகல. இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எல்லாமே சொதப்பிருக்கும். உனக்கு என்னாச்சு? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? ஷெர்லின், இது உண்மையிலே நல்ல நியூஸ். இது உனக்கு டபுள் சந்தோஷமா இல்லையா? ஹோல் ஃபேமிலிக்கும் நீ தான் டார்கெட்டா இருந்த. மகேஷ் அங்கிளுக்கு அப்படி ஆனோனே எல்லாருமே உன்னோட விஷயத்தை மறந்துட்டாங்க. கமான் மஹேரா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி எப்போது நடந்தா என்ன சொல்லணும், எப்படி சமாளிக்கணும்னு முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தா அதே மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன். ஃபேமிலி டார்கெட் பண்ணா பயப்படுற மருமக நான் கிடையாது. ஒரு நாள் உண்மையான வீடியோ கண்டிப்பா வெளியே வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கிற எல்லாரும் என்கிட்ட 1000 கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன். அதனால எப்ப என்ன மாதிரி பேசணும்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் மசாலா சேர்த்தல, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? அதான் நீ கரண் கிட்ட கோர்ட்ல சொன்னல, நீ பிரீதாவை பார்த்து ஆஸ் அ ஃப்ரெண்டா அவளை பார்த்து சும்மா ஹாய் ஹலோ சொல்ல போனேன்னு சொன்னியே, அந்த விஷயத்த நான் கொஞ்சமா ட்விஸ்ட் பண்ணி புதுசா பிரசன்ட் பண்ணிட்டேன். பிரீதா உன்னை பார்த்ததும் அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டான்னு சொல்லிட்டேன். ஒரு ட்ரக்குக்கு முன்னாடி உன்னை தள்ளி விட்டு தான் சொன்னேன். மஹேரா, நான் ஒன்னும் 70s மருமக இல்ல.
அதாவது ஃபுல் ஃபேமிலியும் அட்டாக் பண்ணா நான் கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டேன். ஆனா இந்த ஃபுல் ஸ்கிரிப்டும் என் மைண்ட்ல ஏற்கனவே இருந்துச்சு. இந்த ஸ்டோரிய நான் எல்லார்கிட்டயும் சொல்லும்போது என்னோட செல்ல ஹஸ்பண்டும் என்னோட பாசமான மச்சனும் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு நினைச்சேன். இந்த ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாரும் நம்மளை பத்தி நல்லா யோசிப்பாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ பாசம் இருக்குன்னு நினைப்பாங்கன்னு நினைச்சேன். நமக்குள்ள இருக்கிற பாசம் குடும்பத்துக்கு நல்லது நினைப்பாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை இதெல்லாம் அவங்க நினைக்கலனாலும் நீ என்னை பத்தி சொன்னதுல ஃபைனல் டச் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஷெர்லின் ஒரு மருமகளா வரப்போற மருமகளுக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு சொன்னல. சோ இப்போ நீ நினைச்ச மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? மாமா தான் அவரு கண் முழிச்சிட்டாருன்னா இன்னொருத்தனால பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமும் என் மகன் ரிஷப் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த ரகசியத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு சாயந்தரம் ஆகுறதுக்கு முன்னாடி உன்னை இந்த வீட்டை விட்டு எங்க வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்துல தூக்கி போட்டுருவேன். டாக்கா, ஒருத்தரோட உயிரை எடுக்கணும், மர்டர் பண்ணணும், ஒரேடியா கதையை முடிக்கணும். அந்த பர்சனோட பேர் மகேஷ். அதுக்கு என்ன மாயரா? அது ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ஹாய், ரியலி சாரி, பார்ட்டியை கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஐ நோ, பார்ட்டியை கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சாரி. எதுக்குமா உன்னோட பார்ட்டியை எதுக்காக நீ கேன்சல் பண்ற? ஆன்ட்டி, ஆக்சுவலி கரனால வர முடியாது, அவனுக்கு மேட்ச் இருக்குன்னு சொன்னான். ஸோ கரண் இல்லாம எப்படி பார்ட்டி? இல்ல மாஹிரா, நீ இந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணக்கூடாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்ண. உன்னோட இந்த பார்ட்டி கண்டிப்பா நடக்க போகுது. கரனை பத்தி யோசிக்காத. நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்றேன், கரண் உன்னோட இந்த பார்ட்டியில கண்டிப்பா கலந்துப்பான். நான் அவனை அனுப்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆன்ட்டி. யூ மோஸ்ட் வெல்கம். இதே மாதிரி தினமும் வந்து என்ன எழுப்புறியா? நான் கண்டிப்பா எழுப்புவேன். குட் மார்னிங். நீயா? மகிரா, நீ இங்கிருந்து போ. ஆனா இப்பதானே நீ. சாரி. கரண், கரண் எனக்கு க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறான். இவ வெக்கப்பட்டுட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல. பிரீதா, நீ கனவுல அவனை பார்க்கலாம்.
ஆனா நிஜத்துல நான் தான் அவங்க கூட இருப்பேன். கதை போம் ஸ்ருதி, என்ன எதுக்கு போர்வை இழுத்துக்கிட்டே இருக்க? கரண், கரண், இங்க இருந்து போ. ஐயோ, போ. போக முடியாதுன்னு